நம்ம 4 ஸ்டேஜ்ல சிருஷ்டியை பார்த்தோம் அல்லவா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஓவர். என்ன பார்த்தோம்? மாயையிடம் இருந்து பார்த்தீங்கன்னா 5 சூட்சும பஞ்சபூதங்கள் தோன்றின. இந்த 5 சூட்சும பஞ்சபூதங்கள் உடனடியாக தோன்றவில்லை. அதற்கு ஆதிசங்கரர் ஒரு உதாரணத்தை வந்து தருகிறார். நம்ம கையில பயிர்களுடைய விதைகள் இருக்கு. நம்ம அது வயல்ல தூவுறோம். அந்த பயிர்கள் எல்லாம் சேர்ந்தாப்புல வருகிறது. அதே போல சிருஷ்டி இந்த எல்லா பூதங்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தாப்புல வருவதில்லை. ஒன்றிலிருந்து ஒன்று வருகிறது. முதல்ல ஒரு பூதம் தோன்றி அடுத்த பூதம்னா 5 பூதங்கள். இந்த சூட்சும பஞ்சபூதங்கள் அதாவது ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், பிருத்திவி இவையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க பூதங்களுடைய சூட்சுமமான அவஸ்தை. இதோடு நம்ம சிருஷ்டிக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்னா மாயையிடம் இருந்து ஒவ்வொரு குவாலிட்டியை சேர்த்த மாயையை பார்த்தீங்கன்னா ஆகாயமாக, வாயுவாக, நீராக, நெருப்பாக, பிருத்திவியாக, சூட்சுமமாக மாறி உள்ளது என்று பார்த்தோம். இனி நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சூட்சும பஞ்சபூதங்களிடம் இருந்து இனி நாம 19 சூட்சும சரீரங்களினுடைய உற்பத்தியை பார்க்க போகிறோம்.